பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ கமாண்ட். நியூவை கிளிக் பண்ண உடனே ஒரு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த நேவிகேட்டர் விண்டோ. இந்த நேவிகேட்டர் விண்டோவில் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு கிளியராக அதிலே தெரியும் பாருங்கள். ஹெச், பார்ட், அசம்பிளி, மேனுஃபேக்சரிங், ட்ராயிங் அண்ட் ஃபார்மட் அண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சாலிட், சீட் மெட்டல், பல்க். இந்த நேவிகேட்டர் விண்டோவை யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த லொக்கேஷனில், எந்த மாடலில், எந்த மாதிரி டைப் வரைய போகிறோன்னு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே உள்ள நேம் அண்டு காம்பவுண்ட் நேம் ரெண்டுமே இருக்கும். அதில் தான் நம்ம வரைய போடுற பார்ட்டோட நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? செகண்டு ஓப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்ச ஒரு ட்ராயிங்கோ இல்லை மாடலோ புல் பண்ணுறதுக்காண்டி இந்த ஓப்பன் விண்டோ யூஸ் பண்ணுறோம். அது சேம் நம்ம வந்து எங்கே இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் இந்த விண்டோவை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் செட் ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த செட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் இருக்கிறதே மெயின். அதை கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் தான் நம்ம பார்ட்டை வந்து எங்கே வரைய போகிறோம், எந்த டைரக்டரியில் இருக்க போகுதுன்னு நம்ம சூஸ் பண்ணி அந்த டைரக்டரியை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட், எரேஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பீங்க, அதோட டெம்ப் ஃபைல் ஃபுல்லாக வந்து இதில் சேவ் ஆகிருக்கும். இந்த எரேஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறையா விண்டோஸ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குற டுட்டோரியல் கிளாஸில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற கர்சர் மூவ் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட வரைய போகிற மாடல் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும், எந்த ஹிடனில் இருக்கணுமா இது இருக்கணும்னு காட்டக்கூடியது. இந்த சிஸ்டம் அப்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் வந்து என்ன கலர், ஒயிட் இருக்குது, பிளாக்காக மாற்றிக்கலாம், க்ரீனாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த அப்பியரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேசிக் கமெண்ட்ஸ். இது எப்படி நம்ம வரையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.